நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நூல் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் தமிழகத்தில் உள்ள ஓபன் என் மில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் கழிவு பஞ்சு ஏற்றுமதிக்கு மத்திய அரசு தடை விதிக்க வேண்டும் என்று தொழில்துறையினர் எதிர்பார்க்கின்றனர். கோவை, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் கழிவு பஞ்சுகள் மூலம் நூல் உற்பத்தி மேற்கொள்ளும் ஓபன் என் மில்கள் 300க்கும் மேல் உள்ளன. மத்திய அரசு கழிவு பஞ்சு ஏற்றுமதிக்கு அனுமதி அளித்ததால் கடந்த சில மாதங்களில் 2 கோடி கிலோ கழிவு பஞ்சு ஏற்றுமதியாகியுள்ளது. இதனால் ஓபன் என் மில்களுக்கு தேவையான கழிவு பஞ்சு விலை அதிகரித்தது. அதே நேரத்தில் இந்த மில்களில் உற்பத்தியாகும் நூல்களின் விலையும் வெகுவாக சரிந்தது. இதனால் இந்த மில்கள் நஷ்டத்தை சந்தித்தன. எங்களோட விற்பனை வரியை எங்களுக்கு வேட்டு வரி 5% விதிச்சிருக்கிறாங்க. கழிவு பஞ்சு வாங்குகிற கழிவு பஞ்சுக்கு 1% செஸ் வரி விதிச்சிருக்காங்க. எங்களோட நூல் வாங்குகிற துணி உற்பத்தியாளர்களுக்கு வரி விலக்கு அளித்ததுனால எங்களால் எங்களுக்கு கையிலேருந்து நாங்கள் வேட் டேக்ஸை கட்டிகிட்டு இருக்கிறோம். 5% உற்பத்தி செய்கிற நூலுக்கு கட்டிகிட்டு இருக்கிறோம். இதைத் தொடர்ந்து கழிவு பஞ்சு ஏற்றுமதியை ரத்து செய்யக்கோரி ஏற்கனவே பல போராட்டங்களில் ஈடுபட்டனர். அதேபோல தடையில்லாத மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு தடவை ஆஃப் ஆகும்போது ஒரு 4 தடவை 5 தடவை ஆஃப் ஆச்சுன்னா 50-60% உற்பத்தி பாதிப்பு வர்றதுனால உற்பத்தி செலவு கூடியிருது. இன்றைக்கி இருக்கிற விலை லேபர் காஸ்ட்டுக்கு இதுக்கும் எல்லாம் சேர்த்து உற்பத்தியான பொருளை அந்த விலைக்கு விற்க முடியாமல் ரொம்ப சிரமத்தில் இருக்கோம். மூலப்பொருளான காம்பேர் விலை அதிகரித்துள்ளதால் உற்பத்தி செலவு பல மடங்கு அதிகரித்துள்ளது என்றும், அதேவேளையில் நூல் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதால் மில் நிர்வாகங்கள் கடும் நஷ்டத்தை எதிர்கொள்வதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தொழில்துறையினரின் நலனை கருத்தில் கொண்டு தடையில்லாத மின்சாரம் வழங்கப்பட வேண்டும். அதேபோல கழிவு பஞ்சு ஏற்றுமதிக்கு மத்திய அரசு முழுமையாக தடை விதிக்க வேண்டும் என்பதே இந்த தொழில்துறையினரின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.